நல்ல பரலோகம் வச்சிருக்கேன். நல்ல தேவனோடு கூட நீங்க வாழக்கூடியவங்க, பரலோகத்துக்காக வாழக்கூடியவங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். ஆனால் இன்றைக்கு செவி கொடுக்க பூமியில் உள்ள ஜனங்கள் மறுக்கிறார். அதனால நீ மறுக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லி வேற பொய்யான தெய்வம் மகிமைப்படும். என்ன சொல்றாங்க? உங்களை பகைப்பாரு. உங்க வீட்டில் நேசித்த வச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன செய்யும்? கட்டில் காலியாகும் அப்படின்னு தானே எதிர்பார்க்கிறாங்க. நிறைய வீடுகளில் கிளவியை பார்த்தாவா கட்டில் இப்போ என்ன செய்யும்? காலியாகும் தான் பார்க்குறாங்க. பிள்ளைகளை அப்படி தான் பார்க்க முடியாதவங்க வந்துட்டாங்க. நம்ம கிளவியாகவும் கிழவனாகவும் என்ன செய்ய போகிறோம்? வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி எவ்வளோ காலம் ஓடுவோம், அவ்வளோ காலம் யாரை ஓடணும். நேசிக்கிற தேவனை பார்க்கணும். பொய்யான தேவனை பார்க்க ஓட வேண்டும். மெய்யான தேவனை பார்த்து ஓட்டம் ஓடுமானா நிச்சயமாக நீ ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி யார் வைக்கப்படுவாங்க? கொஞ்சம் பயக்கிறவங்க வைக்கப்படுவாங்க. நீங்க இங்க வர்றது சாதாரணமானவர்கள் அல்ல. வருகிற ஒவ்வொருவரும் கடவுளுக்காக உங்களுடைய இதயத்தை கொடுக்குறவங்க. உங்களை பகைக்கிறவங்க வைக்கப்படுவாங்க. இந்த தேவனை நம்பாதவங்க பொய் தேவர்களை நம்பி போய் கொண்டிருக்காங்கல்ல. உன்னை இங்கேயும் விட மாட்டேன், இங்கே போகாத, சில தடவை சொல்கிறேன், நீ போய்கிட்டே இருக்க, உனக்கு சோறு கிடைக்குன்னா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஏசுவாங்க. ஆனால் நீ என்ன செய்யுங்க? நீங்கள் என்ன செய்றீங்க? தேவனை தேடி வருகிறீங்க. ஏன்னா உங்களோட 3 நிலைமைகள் இருக்குது. இந்த என்ன நிலைமை இருக்குது? 3 நிலைமையில உங்களோட நிலவரம் இருக்குது. என்ன நிலவரம்லாம் இருக்குது? சிறுமியான நிலையில இருக்கீங்க, நொறுமுண்ட நிலையில இருக்கீங்க, அடுத்து என்ன செய்றீங்க? நசுக்கப்பட்ட நிலையில இருக்கீங்க. கேட்டீங்களா? ஆனாலும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும்பா, கடைசி மூச்சு வரைக்கும் என் மூச்சு என்ன செய்யணும்? நிம்மதியா உங்களுடைய பாதத்தில் வரும் வரைக்கும், நான் உம்மை முகமுகமாக பார்த்த வரைக்கும் என் மூச்சை பலப்படுத்துங்க. எனக்கு வேண்டிய வழிகளை காட்டுங்க. நான் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க என்று தேவனை நோக்கி கேட்கிறீங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேருக்கு உண்மையான தேவன் இந்த பாதையில் இறந்த மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார்னு தெரியும்? உண்மையான தேவன், மெய்யான தேவன் சிறுமைப்பட்டவனை நோக்கி பார்க்கிறார். பெருமை கொண்டவனை நோக்கி பார்க்கிற தேவன் அல்ல. பெருமைப்பட்டவன் அதனுடைய தண்டனை அனுபவிக்க போகிறான். ஒரு நாள் வெட்கத்தை உடுத்த போகிறான். ஆனா நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட போறீங்க. சந்தோஷம் நிச்சயமாக பெரிய சந்தோஷமாக மாறும், பெரும் மகிழ்ச்சியாக மாறும், நித்திய மகிழ்ச்சியாக மாறும், நிலையான மகிழ்ச்சியாக மாறும். அதுவே நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு அது சரி கேட்கிற கர்த்தருடைய சத்தம் தானே. அல்லேலூயா. நகரத்தில் ஒரு பெரிய அமளி வரப்போகுது. ஆலயத்திலிருந்து ஒரு பெரிய அமளி வரப்போகுது. ஒரு பெரிய நிலவரங்கள் வரப்போகுது. மிக மோசமாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நியாயத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடுகிறவர்களை தேவன் தலைமட்டமாக்குவார். அவர்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்ன செய்வாங்க? வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க வெட்கம் அடையாமல், நீங்க அவமானப்படாமல், நீங்க கடவுளுடைய பிள்ளைகளாக